இரண்டாவது அமர்வுடைய முதல் அம்சமாக தொழுகை பயிற்சி குறித்து நாம அறிய இருக்கின்றோம். மறுமை நாளில் ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் உலகத்தில் அல்லாஹ்வை மட்டுமே கடவுளாக நம்பி வாழ்ந்த ஒவ்வொரு முஸ்லிமும் மறுமை நாளில் முதலில் விசாரிக்கப்பட இருக்கின்ற கேள்வி தொழுகை சம்பந்தமானது. அந்த தொழுகை உரித்த நேரத்தில் நிறைவேற்றப்பட்டதா என்று விசாரிக்கப்படுவது போல அந்த தொழுகையை முறையாக அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்த வகையில் நிறைவேற்றப்பட்டதா என்பதும் விசாரிக்கப்படும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ இபாதத்துகளுடைய செய்முறை பயிற்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டுவதற்கு காட்டிய முக்கியத்துவத்தை விட தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு நாள் ஜும்மாவுடைய மெம்பரில் நின்று தொழுகையினுடைய அனைத்து செயல்முறைகளையும் செய்து காண்பித்து சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழ வேண்டும், தொழுங்கள் என்று உத்தரவு போட்டார்கள். அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்ம ஒரு 20-30 ஆண்டு காலமாக ஏகத்துவத்தை தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில மற்ற எல்லா அமைப்புகள் இஸ்லாமிய இயக்கங்களுக்கு மத்தியில் திருக்குரானையும் நபிகளாருடைய பொன்மொழிகளை மட்டுமே ஆதாரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய தொழுகை முறையில மற்ற எல்லா அமைப்புகளை விட தனித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு தொழுகை முறைக்கு மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமானதாக இருக்கிறது. அப்ப இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த முறையை அறிந்தவர்களாக இதை 4 பேருக்கு சொல்லக்கூடிய நிலையில் உள்ளவர்களாகத்தான் இந்த ஜமாத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் இருக்க வேண்டும். இந்த உறுப்பினர் இருப்பதை விட இந்த ஜமாத்தின் ஒவ்வொரு கிளை நிர்வாகி இருக்கிறது கடமை. அதையும் தாண்டி பல கிளைகளுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளுக்கு இந்த முறைகள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த முறைகளில் நம்ம தவறுதலாக சில சட்டங்களை விளங்கி இருந்தாலோ அல்லது நம்ம கடந்த காலங்களில் இந்த வித்தியாசங்களை புரியாமல் இருந்திருந்தாலோ அதை சரி செய்து கொள்வதற்குத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு இன்னைக்கு 2 வகையான பயிற்சி வழங்கப்படும். முதலில் நாம தொழுகை செய்முறை விளக்கத்தை ஒரு முறை செய்து காட்டுவோம். இரண்டாவது நீங்க எல்லாரும் எந்திரிச்சு நின்று நமக்கு செஞ்சு நீங்க காட்டணும். சரிங்களா? இந்த மாதிரி 2 பயிற்சி. முதல்ல தொழுகைக்கு முன்னாடி நாம பேண வேண்டியது உளு. அந்த தொழுகை என்கின்ற அந்த வணக்கத்தை அங்கீகரிக்கக்கூடிய இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட செய்யக்கூடிய ஒரு நிபந்தனையாக இருப்பது உளு செய்வது. உளு என்பது தண்ணீரால் செய்யக்கூடிய ஒன்று. அந்த உளு செய்யக்கூடிய முறையை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹ் என்று இறைவனுடைய திருப்பெயர் போற்றி 2 கைகளையும் மணிக்கட்டு வரைக்கும் கழுவணும். மணிக்கட்டு வரைக்கும் 2 கையை கழுவிடணும். 1 முறை கழுவலாம், 2 முறை கழுவலாம், 3 முறை வரை மட்டும் கழுவலாம். அதுக்கு தாண்டி போயிடக்கூடாது. அதற்கு அடுத்து வலது கையில இருந்து தண்ணீர் எடுத்து வாயில் செலுத்தி வாய்க்கு பிடிக்க வேண்டும். அது பல் தொலைக்கலாம், அப்படி வாய்க்கு பிடிக்க செய்யலாம். அதை 1 முறை செய்யலாம், 2 முறை செய்யலாம், 3 முறை செய்யலாம். அதற்கு அடுத்து வலது கையில் தண்ணீர் எடுத்து மூக்கிலே செலுத்தி இடது கையால் சிந்த வேண்டும். இதை 1 முறை செய்யலாம், 2 முறை செய்யலாம், 3 முறை செய்யலாம். ஆனால் சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் கொப்பளிப்பதை தனியாகவும் மூக்கு சிந்துவதை நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதை தனியாகவும் செய்திருக்கிறார்கள். பல நேரங்களில் ஒரே அளவுல தண்ணியை எடுத்துக்கொள்வார்கள், வாயில கொஞ்சம் ஊத்தி மூக்குல கொஞ்சம் செலுத்தி இடது கையால் அந்த மூக்கை சுத்தம் செய்துவிட்டு வாயில் இருக்கிற தண்ணீரை துப்பி விடுவார்கள். இந்த முறையும் உங்களுக்கு கூடும். தனியாக வாய் கொப்பளித்து அதை முடித்து விட்டதுக்கு பிறகு மூக்கை சுத்தம் செய்யலாம், அல்லது வாயும் மூக்கும் சேர்ந்து ஒரே தடவையாக சுத்தமும் செய்யலாம். அதற்கு பிறகு 2 கைகளால் தண்ணீர் அள்ளி முகத்தை கழுவ வேண்டும். முகம்னா முகம் முழுவதுமாக கழுவி கொள்ள வேண்டும். அதுல தாடி நல்லா கோதி அதில் எந்த தண்ணீர் படக்கூடிய அளவிற்கு கழுவ வேண்டும். 1 முறை கழுவலாம், 2 முறை கழுவலாம், 3 முறை கழுவலாம். இதுல என்ன காதெல்லாம் கழுவ வேண்டியது இல்லை, வெறும் முகம்தான். நெத்தியில இருந்து
அப்படி சுற்றி தாடி உட்பட அனைத்தையும் கழுவிடணும். அதற்கு அடுத்து வலது கைய முழங்கை வரைக்கும், முழங்கை உட்பட கழுவணும். சில பேர் முழங்கையினு என்ன செஞ்சாங்கன்னா அந்த முழங்கையினுடைய இந்த அளவு வரைக்கும் மட்டும் கழுவிடுறாங்க. வேகமா தண்ணி எடுப்பாங்க, இப்படி இப்படி ஊத்திட்டு போயிடுவாங்க. ஆனா வேகமாக தண்ணி எடுத்து அப்படி ஊத்தும் பொழுது தண்ணீர் எது வரைக்கும் வரும்? இது வரைக்கும் தான் வரும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கழுவ சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் எப்படி கழுவ சொல்லியிருக்கிறான், அந்த கைகளில் முழங்கை உட்பட நீங்கள் முழுவதுமாக கழுவணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால தண்ணீர் எடுத்து இடது கை கழுவுறோமா, முழங்கை உட்பட இங்கெல்லாம் கழுவிடணும், நல்லா எந்தவித அறகுறை இல்லாம கழுவிடணும். வலது கையையும் 3 முறை கழுவணும். இதை 1 முறை 2 முறை 3 முறைன்னு செய்யலாம். அதற்கு அடுத்து தண்ணீரை அள்ளி அந்த உதறி விட்டு தலைக்கு மசகு செய்யறது. தலைக்கு மசகு செய்யக்கூடிய முறையில சிலர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு லைட்டா இப்படி தொட்டு விட்டுறாங்க. ஷாஃபி மதுஹபை சார்ந்தவங்க. ஹனஃபி மதுஹபை சார்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே கொண்டு போய் ஒரு வெட்டு இப்படின்னு வெட்டுவாங்க. ஆனா அந்த பழக்கத்திலேயே வந்திருக்கிற நம்மள என்ன செய்வோம், அப்படி செய்யற பழக்கத்துல பாக்குறோம். ஆனால் நாம மசகு செய்யக்கூடிய முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது என்னன்னா 2 கைகளையும் எடுத்து தலையின் முன்பகுதியில் வைத்து அப்படியே பின்பகுதிக்கு தடவி கொண்டு போவாங்க. மசகுனா தடவருன்னு அர்த்தம். இப்படி கொண்டு வந்துருவாங்க, பின்னாடி ஃபுல்லா வந்துடணும். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து அப்படியே முன்னாடி தடவிட்டே கொண்டு வந்துடணும். சில பேர் என்ன செய்வாங்க, இந்த 2 பேர்ல எடுத்து இப்படி இருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. முழுசாவை கையை வச்சு கொண்டு போயிட்டு அப்படியே பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வந்து வைத்து விட்டு காதை சுத்தம் பண்ணணும். இதற்கு பேர் தான் 1 முறை மசகு செய்தல் என்று அர்த்தம். இப்படி தலைக்கு மசகு செஞ்சுட்டு காதுக்கு மசகு செய்யறது எப்படி, ஆட்காட்டி விரலை காதுக்கு உள்ள வச்சு கட்டை விரலை காதுக்கு வெளியே அப்படி துடைக்கணும். இந்த காதுக்கு வெளியே கட்டை விரலா என்ன செய்யணும், துடைக்கணும். இத முதல்ல மசகு செஞ்சுட்டு அப்படியே காதை துடைச்சு சுத்தமும் பண்ணலாம். அல்லது தலைக்கு மசகு செஞ்சுட்டு கொஞ்சம் தண்ணியில கழுவிட்டு அப்புறம் காதையும் சுத்தம் பண்ணவும் செய்யலாம். 2க்கும் அனுமதி இருக்குது. அது மாதிரி இந்த மசகு செய்யறதுக்கு மட்டும் ஒரு சின்ன விதிவிலக்கு என்னன்னா 1 முறை மசகு செய்யலாம், 2 முறை மசகு செய்யலாம். 3வது முறைன்னு எதுவும் கிடையாது. 2 வரைக்கும் தான் அனுமதி இருக்குது. மற்ற அனைத்து உறுப்புகளுக்கும் எவ்வளவு வரைக்கும் அனுமதி இருக்குது? 3 வரைக்கும் இருக்குது. அதற்கு அடுத்து இறுதியாக கால்களை கழுவுவது. கால்களை கழுவும் பொழுது கரண்டை வரைக்கும் என்ன செய்யணும், முழுசா கழுவணும். கரண்டை கால் முழுவதும் நினைக்கிற அளவுக்கு கால்களை கழுவணும். நல்ல விரல்கள் எல்லாம் இடைவெளி எந்தவித அறகுறையும் இல்லாம கழுவணும். அதை 1 முறை கழுவலாம், 2 முறை கழுவலாம், 3 முறை கழுவலாம். இதுக்கு தாண்டி கழுவிட்டா வரம் மீறியவர்களாக ஆகிடுவோம். அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடியதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த உளு செய்யக்கூடிய முறை. இவ்வாறு உளு செய்து விட்ட பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று நம்ம சொன்னோம்னா நமக்காக வேண்டி ஏகனாகி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களையும் திறந்து வைக்கின்றான். எந்த வாசலை வேணாலும் நம்ம நினைச்சா போகலாங்கிற அளவிற்கு அந்த அருளுக்குரியவர்களாக நம்மை ஆக்கி விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த அடிப்படையில் தான் நம்ம உளு செய்யணும். இப்படி சொன்ன உடனேயே பலருக்கும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சர்ச்சை வந்துச்சுன்னா நபி வழியில் தொழுகை சட்டங்கிற புத்தகத்துல இருந்து தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கேள்வி பதில் எளிய மார்க் நிகழ்ச்சியில செய்முறை விளக்கம் மட்டும்தான் சொல்லப்படும். அடுத்து தண்ணீர் கிடைக்கல அல்லது தண்ணீர் இருந்து பயன்படுத்த முடியல. நம்ம ஒரு ஊருக்கு போறோம், பயணத்துக்கு போறோம், தண்ணி அங்க இல்ல, டேப் அடைச்சிருச்சு, டேங்க்ல தண்ணி இல்ல, இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து. அல்லது தண்ணி இருக்கு, கடுமையான குளிர், பயன்படுத்த முடியல. இதை பயன்படுத்தினா சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும், உடம்பு சரியில்லாம போயிடும், தலைவலி பிடிச்சிடும், இந்த மாதிரி ஒரு சிக்கல். இந்த மாதிரி தண்ணீர் கிடைத்து பயன்படுத்த முடியாவிட்டாலோ அல்லது தண்ணீர் கிடைக்காவிட்டாலோ இந்த மாதிரியான சூழ்நிலையில நமக்கு தயம்மம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. தயம்மம் என்பது சுத்தமான இந்த மண்ணில் 2 கைகளை தட்டி ஒரு இடது கை மணிக்கட்டு வரைக்கும் என்ன செய்யணும், துடைக்கணும் முன் கையை. அடுத்து வலது முன் கையை தடவிடணும். இது ஒரு வகை. இதே ஒரு தடவை தட்டினதுல வச்சு முகத்தையும் தடவிடணும். சரிங்களா? அப்ப நல்லா கவனிங்க. மண்ணில் தட்டி இடது கையினுடைய முன்கை தடவ வேண்டும், வலது கையினுடைய முன்கையை தடவணும். சில பேர் தயமம்னு கை முழங்கையெல்லாம் தடவி விட்டுறாங்க. அப்படி செய்ய வேண்டியதில்லை. இப்படி தடவனதோட 2வது முறை மண்ணில் கையை வச்சிடாம தடவனதோட சேர்த்து மூஞ்சியை தடவிக்க வேண்டியது. இப்படியும் செய்யலாம். அல்லது மண்ணில் தட்டி
முதல்ல முகத்தை தடவிட்டு அப்புறம் கையை தடவலாம். முதல்ல கையை தடவிட்டு அப்புறம் முகத்தையும் தடவலாம், அல்லது முதல்ல முகத்தை தடவிட்டு அப்புறம் கையையும் தடலாம். ஆனா என்னன்னா, இந்த இரண்டுக்கும் ஒரு முறை மண்ணை தட்டினால் போதும். மண்ணையோ அல்லது சுவரையோ தட்டினால் போதுங்கிறத கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மண் அல்லது சுவர் இது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த மாதிரி நம்ம தயமம் செய்து கொள்ளலாம். தயமத்துக்கும் ஒழுவுக்கும் அதே சட்டம் தான். தயமம் செஞ்சு முடிச்சோன்னு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லிக்க வேண்டியது. ஒழுவுக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குதோ, ஒழுவுக்கு எப்படி காத்து பிரிந்தால் ஒழு முறிந்து விடும், அப்படிங்கிற மாதிரி சிறுநீர் கழித்தால் ஒழு முறிந்து விடும், மலம் கழித்தால் ஒழு முறிந்து விடும், குளிப்பு கடமை ஏற்பட்டால் ஒழுவும் முறிந்துவிடும், குளிப்பும் கடமை ஆகிவிடும், இப்படிங்கிற சூழ்நிலை இருக்குதோ இதே மாதிரி தான் தயமம் என்ற அம்சத்துக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சுருக்கம். அடுத்து நம்ம தொழுகைக்காக வேண்டி நிற்கிறோம். தொழுகைக்காக வேண்டி நிற்கும் பொழுது நமக்கு நியத்து அவசியம். நியத்துன்னு சொன்னா மனதில் நினைத்துக் கொள்வது. நம்ம இமாமுக்கு பின்னால் லுஹர் தொழுகையை கடமையாக அல்லாஹ்வுக்காக 4 ரக்காத்து இந்த பள்ளியில் தொழுகிறேன் இப்படி எல்லாம் வாயில சொல்லக்கூடிய நியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரல. மனதில் நினைக்கக்கூடியதான் நியத். நியத் என்றாலே மனதில் நினைப்பது, எண்ணுவதுன்னு அர்த்தம். நம்ம என்ன எண்றோம், அல்லாஹ் வேண்டி தொழுகிறோம் அப்படின்னு எண்ணத்தின் அடிப்படையில் போய் நின்னால் போதுமே தவிர நாம அதற்கென்று வாயால் சொல்லக்கூடிய மொழிதல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்லி தரல. தொடக்கமாக நம்ம போய் நிக்கணும்னா கிப்லாவை முன்னோக்கி தான் நிக்கணும். ஒரு பகுதியில எதை கிப்லா என்று சொல்லி வைத்திருக்கிறார்களோ அது கிப்லாவாக அமைக்கப்பட்டிருச்சுன்னு சொன்னா அந்த இடத்தை முன்னோக்கி நம்ம தொழுகலாம். கிப்லாவை முன்னோக்கி தொழுகை நடத்த வேண்டும் என்பது கட்டாய கடமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நம்ம கடமையை விதிச்சிருக்கிறான். கிப்லாவை முன்னோக்கி முதல்ல தொழுகைக்காக வேண்டி செய்யக்கூடிய காரியம் தக்பீர் கட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, தொழுகையினுடைய அதாவது மற்ற எல்லா காரியத்திலிருந்தும் இவனை தடை செய்யக்கூடியது தஹ்ரீமுஹா தக்பீர். தக்பீர் தான் இவனை பேசுவதை விட்டும் மற்ற காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் தொழுகையில் இவனை மூழ்க செய்யக்கூடியதாகவும் மற்ற காரியங்களை விட்டும் இவனை தடுக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அந்த தடுக்கக்கூடியதாக இருக்கின்ற தக்பீரை முதல்ல கட்டணும். தக்பீருக்காக வேண்டி கைகளை உயர்த்தும் போது எப்படி உயர்த்தணும், கைகளை 2 கைகளை உயர்த்தணும். 2 கைகளை உயர்த்தும் பொழுது தோல் புஜம் வரைக்கும் என்ன செய்யலாம், உயர்த்தலாம் இப்படி, அல்லது காதுக்கு அருகிலே உயர்த்தலாம் இப்படி. இந்த கைகளை இப்படி வச்சிடக்கூடாது, இப்படி வச்சிடக்கூடாது, இப்படிதான் வைக்கணும். அதை பொத்தி வச்சிடக்கூடாது, நல்லா விரிச்சு வச்சிடக்கூடாது, நார்மலா வைக்கணும். சரிங்களா? நார்மலாக சாதாரணமாக இப்படி பார்த்த வகையில 2 கைகளையும் தோல் புஜம் வரைக்கோ அல்லது காதுக்கு அருகிலோ, காதுல தொட்டக்கூடாது, காதுக்கு அருகிலோ கொண்டு போய் வைக்கலாம். இப்படி கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நெஞ்சில கையை கொண்டு வைக்கணும். இப்படி ஒரு முறை. நெஞ்சில கை கட்டுறது என்பது 2 முறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஏன்னா தொப்புளை கீழே கட்டுறதற்கோ இந்த இடது நெஞ்சில கொண்டு போய் இப்படி கட்டுறதற்கோ ஆதாரம் எதுவும் கிடையாது. நெஞ்சில் கை கட்டுவதற்கு ஒரு வழிமுறை என்னவென்றால், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது முன்கையை இடது முன்கையிலும் மணிக்கட்டிலும் குடங்கையிலும் படுவதாக வைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில் வலது கையை கொண்டு இங்க வச்சிடணும். நெஞ்சுங்கிறது இதுதான், இங்க வச்சிடணும். இந்த வலது கைய இடது கையினுடைய முன்கை மணிக்கட்டு குடங்கை 3லையும் படுற மாதிரி வச்சிடணும். இதுக்கு பேர் என்னது, நெஞ்சில கை கட்டுற ஒரு முறை. இது இன்னொரு முறை முழங்கையில வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வலது கையை இடது முழங்கையில் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஹதீஸின் அடிப்படையில முழங்கையில வைக்கணும். அல்லாஹ் அக்பர் கைகளை உயர்த்தி இப்படி வைக்கலாம். சரிங்களா? அல்லது இப்படி வைக்கலாம். இதுதான் கூடும். சில பேர் இப்படி வச்சிடறாங்க, அது செஞ்சிடக்கூடாது. சில பேர் இப்படி வச்சிடறாங்க, அப்படி செஞ்சிடக்கூடாது. அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கலாம். அதாவது இடது கையை வச்சாச்சு, வலது கையை முன்கை மணிக்கட்டு குடங்கையில படுற மாதிரி வச்சாச்சு, அல்லது முழங்கையில படுற மாதிரி வச்சிடணும். சரிங்களா? இங்க இவ்வளவுதான். இந்த 2 முறைகள் தான் நெஞ்சில் கை கட்ட வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளை கட்டியதற்கு பிறகு அல்லாஹும்ம பாயித் பைனி என்று துவங்கக்கூடிய துவாவையோ அல்லது இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹி அல்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் என்று தொடங்கக்கூடிய துவாவை ஓதலாம். அல்லாஹும்ம பாயித் பைனி என்ற துவாவுக்கு ஆதார் இருக்கிறது. இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹி அல்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்லி ஹனீஃபன் முஸ்லிமன் வருதுல்ல, அந்த அல்லாஹும்ம ஆத்தி குல்ல நஃப்ஸின் அப்படின்னு சொல்லி தொடங்கும் அந்த துவா. சரிங்களா? இடையிலும் தொடங்குது. அந்த துவா அல்லாம
நம்ம மக்கள்கிட்ட சில பேர் என்ன வழக்கம்னா சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக்க வத்தபாரக் அஸ்முக்க வத்தஆலா ஜத்துக்க வலா இலாஹ கைருக்கன்னு ஓதுவாங்க. இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சரிங்களா? அல்லாஹ் அக்பர் என்று கை கட்டி விட்டு அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹத்தாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கீனி மினல் ஹத்தாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ் அல்லாஹும்ம அக்ஸில் ஹத்தாயாய பில் மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத். இதை சொன்னதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் அப்படின்னு ஓதிக்கொள்ள வேண்டும். ஜமாத்துடைய தொழுகையா இருந்துச்சுன்னா இமாம் ஓதுவாங்க, நம்ம வாய்மூடி கேட்டால் போதும். அதற்கு ஆமீன் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து துணை சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இப்போ ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா என்று வழமையாக ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதப்படக்கூடிய சூரா ஓதி இருக்கிறோம். துணை சூறாவாக குல் ஹுவல்லாஹு சூரா இக்லாஸ ஓதி இருக்கிறோம். இது ஓதி உடனேயே ருக்கு செஞ்சிடாம ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஹதீஸ்ல சக்தத்தன் அவ் சக்தத்தைனின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சின்ன ஒரு நேரம், சொற்பமான நேரம் நிதானமா இருந்துட்டு தான் ருக்குக்கு போனாங்கன்னு வருது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கை கட்டி இருக்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டோம். துணை சூரா ஓதி முடித்த பிறகு ஒரு 5 செகண்டோ 10 செகண்டோ கொஞ்சம் நிதானமா இருந்துட்டு அப்புறம் அல்லாஹு அக்பர் என்று கைகளை உயர்த்தி, ஸ்டார்டிங்ல எப்படி நம்ம உயர்த்துவோமோ தோல் புஜம் வரைக்கும் அல்லது காதுக்கு அருகிலோ கைகளை உயர்த்துவது போல உயர்த்தி ருக்கு செய்ய வேண்டும். இது ஒரு முறை. நம்ம எதுல இருந்து தாண்டி இருக்கிறோம்? நெஞ்சில கை கட்டி சூறாக்களை ஓதி ருக்குக்கு போக போறோம். முதல்ல ருக்கு செய்வதற்காக வேண்டி கைகளை உயர்த்திட்டோமா? கைகளை உயர்த்ததுக்கு பிறகு குனியறது. சரிங்களா? காது வரைக்கோ தோல் புஜம் வரைக்கோ கைகளை உயர்த்தி விட்டு ருக்கு செய்ய வேண்டும். ருக்கு செய்யும் பொழுது இந்த கால்களை சில பேர் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இப்படி செய்யறாங்க. இது செஞ்சிடக்கூடாது, ஸ்ட்ரைட்டா இருக்கணும் காலு. கைகளை சில பேர் இப்படி மடக்கிக்கிறாங்க. நல்லா குனியணுங்கிறதுக்காக வேண்டி கைகளை மடக்கிறாங்க. கைகளும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இது எந்த அளவு இருக்குன்னா, இந்த கால்ல இருந்து இந்த முதுகு வரைக்கும் ஒரு வில்லு வச்சுக்குங்க. வில்லுக்கு இருக்கக்கூடிய ஒரு கயிறு மாதிரி இந்த கையை வச்சுக்குங்க. இருக்கா? இதே அளவுல தான் கைகளை நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். கால்களையும் நன்கு நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். மடக்க கூடாது. காலை மடக்கிறாம, இப்படி மடக்கிறாம அல்லது கையை வளைய மாதிரி வளைச்சிடாம கரெக்டா ஸ்டிப்பா நிக்கிற மாதிரி நிக்கணும். இது ஒரு முறை. இது காலுக்கு செய்ய வேண்டிய ஒரு முறை. கையில எப்படி வைக்கணுங்கிற ஒரு அமைப்பு. அடுத்து தலை இருக்கு பாருங்க, தலையை சில பேர் இப்படி உடக்காம மாதிரி தூக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. சில பேர் இப்படி குமிஞ்சிடறாங்க. அந்த மாதிரி பண்ணிடாம அப்படி கரெக்டா ரொம்ப தூக்கிராம ரொம்ப குனிஞ்சிராம இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கணும்னா, மேல ஒரு சொட்டு தண்ணி வச்சாலும் அப்படி நிக்கணும். தண்ணி அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சரிங்களா? புரிஞ்சுதா? அது இந்த போக்கஸ்ல செய்வோம். இப்படி தூக்கிடக்கூடாது, தலைய குனிஞ்சிடக்கூடாது. இப்படி கரெக்டா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி வச்சிடக்கூடாது அல்லது இப்படி வச்சிடக்கூடாது. காலை நல்லா நீட்டி கையை நல்லா நீட்டி வச்சுக்கணும். இதுதான் ருக்கு செய்யக்கூடிய முறை. ருக்கு செய்து விட்ட பிறகு சமியல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கைகள் ரெண்டையும் உயர்த்தணும். வாங்க, சமியல்லாஹு லிமன் ஹமிதான்னு எந்திரிச்சு கைகளை தோல் புஜம் வரைக்கும் உயர்த்துங்க அல்லது காது வரைக்கும் உயர்த்திட்டு கீழே விட்டுறணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவுக்கு பிறகு தனது இரு கைகளையும் உயர்த்தினார்கள். பிறகு ஒவ்வொரு மூட்டுக்களும் அதன் இடம் செல்லும் வரைக்கும் நிதானமாக நின்றார்கள் தான் ஹதீஸ் வருது. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ருக்கு செஞ்சிட்ட பிறகு நெஞ்சில கை கட்டுறதை பாக்குறோம். அப்படி கட்டுறதுக்கு ஆதாரம் இல்லை. அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? சஜிதாவுக்கு போறோம். சஜிதாவுக்கு போகும் பொழுது இதுல 4-5 போக்கஸ் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல சில பேர் சஜிதாவுக்கு போகும்போது நேரா இப்படி எடுத்துட்டு போய் இப்படி வச்சிடறாங்க. பெரும்பாலும் சுன்னத் ஜமாத்துல சொல்லுவாங்க இதான் சரியான முறைம்பாங்க. ஆனா ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வல் யதைஹி கபல ருக்குபத்தைஹி, 2 முட்டிக்கால்களை வைப்பதற்கு முன்பாக 2 கைகளை வைத்துக் கொள்ளட்டும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில நாம் என்ன செய்யணும்? முதல்ல அல்லாஹு அக்பர்னு வரோம். வந்துட்டோமா? அப்புறம் தான் இது முட்டுக்காலை வைக்கிறோம். வச்சுட்டு அமர்ந்தாச்சு. அப்ப நம்ம முதல்ல நேரா கொண்டு வந்து வைக்க வேண்டியது கைகள். அதற்கு பிறகு வைக்க வேண்டியது
முட்டிக்கால் சஜிதாவுக்கு போகணும். சரி, அதாவது நல்லா கவனிச்சுக்குங்க. அல்லாஹ் அக்பர்னு சொல்லி போறோம்ல, சஜிதாவுக்கு போகும்போது 2 கையை ஃபர்ஸ்ட் வச்சாச்சு, அப்புறம் முட்டிக்கால வச்சாச்சு, சஜிதாவுக்கு போறோம். இப்ப இதுல செய்ய வேண்டிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. இல்ல ருக்கு சஜிதால ஓத வேண்டிய துவாக்களை கடைசியா நான் சொல்றேன். ருக்கு சஜிதா அத்தஹியாத்துல ஓத வேண்டிய துவாவை கடைசி ஒரு நான் செஞ்சு காட்டுறேன், புரிஞ்சுக்குங்க. இப்ப வெறுமனே இதுதான். ஆமா, செயல்முறை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது சஜிதாவுக்கு போறோம் இல்லையா, போகும் பொழுது இங்க பாருங்க, சஜிதாவுக்கு போயாச்சு, 2 கையை வச்சாச்சு, அப்புறம் முட்டிக்கால வச்சாச்சு, சஜிதாவுக்கு போறோம். இப்படி போகும் பொழுது இந்த நெத்தியும் மூக்கும் தரையில படணும், இப்படி பற்றணும். அந்த நேரத்துல கைகளை நம்ம எங்க வைக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. கைகளை ஒன்னு தோல் பூஜை வரைக்கும் வைக்கலாம், அல்லது காதுக்கு பக்கத்துல வைக்கலாம். காதுக்கு அருகிலோ அல்லது தோல் பூஜத்துக்கு அருகிலோ வைத்துக் கொள்ள வேண்டும். கையில விரிச்சு வச்சிடக்கூடாது, பொத்தியும் வச்சிடக்கூடாது, சாதாரணமா வச்சிடணும். சரிங்களா? அதே மாதிரி முட்டு கையை என்ன செய்யறது, சஜிதா செய்யறோம். சில பேர் இந்த முட்டு கையை அப்படி தரையில வச்சுக்குவாங்க, இப்படி அப்படி வைக்க கூடாது, இப்படிதான் உயர்த்தி கொள்ள வேண்டும். தனியா தொழுகிறோம்னா இடையில ஒரு ஆடு ஓடுற அளவுக்கு உயர்த்திக்கலாம், நல்லா அகலமா அப்படி உயர்த்தி வச்சுக்கலாம். ஜமாத்தோட தொழுகும் பொழுது லைட்டா இந்த முட்டு கைகளை என்ன செய்யணும், கையை லைட்டா தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முட்டு கைகள் தரையில் படக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் ஒருத்தர் சஜிதா செய்தா நாய் மாதிரி என்ன செய்யாதீங்க, அப்படி வைத்து அமராதீர்கள் சொன்னாங்க. அப்படி அமர்ந்து விடக்கூடாது. இதுல இன்னொரு போக்கஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சஜிதா செய்யும் பொழுது நம்ம கால்கள் எப்படி இருக்கணும், அதுதான். இப்ப நம்ம சஜிதா செய்யறோம், சஜிதாவை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த 2 கால்களையும் சேர்த்து அல்லது கொஞ்சம் விலக்கி, தப்பில்லை, சேர்த்தோ அல்லது விலக்கியோ 5 விரல்களும் நல்லா மடக்கி கிபிலாவை முன்னோக்கிற மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும். சேர்த்துதான் வைக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அப்புறம் எப்படி சேர்த்து வைக்கலாம்னு சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி வருது. ஆனா சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு எழுந்து பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா சொல்றாங்க, எனது கை பெருமானாரின் 2 காலை பாதத்தை தொட்டு கொண்டிருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ கொஞ்சம் அருகில் இருந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. சரிங்களா? அந்த அடிப்படையில பக்கத்துல சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் அல்லது பிரித்து வைத்துக் கொள்ளலாம். நமக்கு அது வழிமுறை கட்டாயமாக சொல்லப்படவில்லை. இது ஒரு முறை. இப்ப சஜிதா செஞ்சாச்சு, சஜிதாவில இருந்து எந்திரிச்சு அமர்றோம். இங்க இருந்து இப்ப எந்திரிச்சு உட்கார்ந்தாச்சு. இப்ப என்ன சொல்ல போறோம், ரப்பி கிஃபிரின்னு சொல்ல போறோம். இப்படி அமர்ந்து விட்ட பிறகு இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய போக்கஸ் இது ஒண்ணுதான், பிரச்சனை இல்லை. ஆனா பின்னாடி தான் இந்த கால்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, அப்படி முட்டக்கூடாது. அதாவது சில பேர் என்ன செய்யறாங்க, சஜிதா செய்யும் பொழுது இப்படி செஞ்சிடறாங்க, வயிறு தொட இப்படி பெண்கள் செஞ்சிருவாங்க. இப்படி புரியுதுங்களா? நல்ல கூனி குறுகி இப்படி செஞ்சிருவாங்க. அந்த பித்தட்டு எந்திரிக்க கூட செய்யாது, அந்த அளவுக்கு ரொம்ப கூனி குறுகி செஞ்சிருவாங்க. அப்படி தொடையின் மீது வயிறு வைத்திடக்கூடாது, தொடையில வயிறு படாம இப்படி செய்யணும். சரி, சஜிதாவிலிருந்து எழுந்து அமர்ந்த பிறகு நம்முடைய கைகளை இப்படி வைக்கிறோமா, சாதாரணமா வைக்கிறோம். இதுல பின்னங்கால் எப்படி இருக்குது, கால் பாதத்தை எப்படி வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத இதுல முக்கியம். 2 சஜிதாக்களுக்கு இடையில் நாம் அமர வேண்டிய முறை. அமர்ந்துட்டோமா, இதுல இந்த இடது காலை மடிச்சு அதன் மேல அமர்ந்து இருக்கிறோம், வலது காலை மடிச்சு இப்படி வைத்து நெட்ட வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி உட்கார்றதுக்கு மட்டும்தான் நபி வழியில ஆதாரம் இருக்குது, வேற எதற்கும் ஆதாரம் இல்லை என்பது கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது 2 சஜிதாவுக்கும் மத்தியில் செய்ய வேண்டிய ஒண்ணு. இப்ப சஜிதா செய்து முடித்து விட்டோம். இப்ப சஜிதாவில நம்ம எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு நிக்க போறோம். செஞ்சிட்டோமா? எந்திரிச்சு நிக்கும் பொழுது பலர் என்ன செய்யறாங்கன்னா, எந்திரிக்கும் போதே சஜிதாவிலிருந்து இப்படி எந்திரிக்கும் போதே இப்படி எந்திரிச்சிடறாங்க. அப்படி எந்திரிக்க கூடாது. 2 கைகளை கொண்டு தன்னுடைய முட்டிக்கு முன்னாடி வைத்து விட்டு நிதானமாகத்தான் 2 கைகளை தரையில வைத்து 2 காலையும் முதல்ல தூக்கணும், அப்புறம் கையை தூக்கணும். அதாவது சஜிதா செய்யும் பொழுது பட வேண்டிய முதல் உறுப்பு என்னது, கை. சஜிதாவிலிருந்து எழும் பொழுது இங்க பாருங்க, சஜிதாவில இருந்து
எழும் பொழுது கடைசியாக வரக்கூடிய உறுப்பு கை. இதுதான் சஜிதாவிலிருந்து எழ வேண்டிய முறை. இப்ப ஒவ்வொரு அமர்வுலையும் நம்ம என்னென்ன சொல்லணும் அப்படிங்கறத தெரிந்து கொள்வோம். இப்ப நம்ம ருக்கு செய்யும் பொழுது அல்லாஹ் அக்பர், ருக்கு செஞ்சாச்சு. சுபஹான ரப்பியல் அதீம், சுபஹான ரப்பியல் அதீம், சுபஹான ரப்பியல் அதீம் இப்படின்னு சொல்லலாம். சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர் ரூஹ் அப்படின்னு சொல்லலாம். சுபஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக ரப்பனா அல்லாஹும்ம ஃபிர்லி என்று சொல்லலாம். சரிங்களா? இவ்வாறு கூறுவதற்கு ஆதார் இருக்கிறது. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று வந்த பிறகு ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்லலாம், ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லலாம், அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்லலாம். இதற்கு ஆதார் இருக்கிறது. சரிங்களா? அடுத்து இப்ப நம்ம சஜிதா செய்யறோம். அந்த கொடுங்க இந்த அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து மில சமாவாத்தி வ மில அல் அர்லி வ மில மா ஷி'த மின் குல்லி ஷைஇன் ஒரு துஆவாக வரும். அவ்வாறும் சொல்லலாம். அப்புறம் நம்ம சஜிதா செய்யறோம். அதுவா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல அரக்க பறக்க ஒருத்தர் ஜமாத்துல ஜாயிண்ட் ஆகி அந்த தொழுகையினுடைய ரக்காத்து கிடைச்சிருச்சே என்று மகிழ்ச்சி பெற்று அவர்தான் ருக்குவில் இருந்து எழுந்த பொழுது ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வளமையாக ஒவ்வொரு ருக்குவுக்கு பிறகும் சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. அதனால வளமையாக ஒவ்வொரு ருக்குவில் என்ன சொல்லலாம்? ரப்பனா லக்கல் ஹம்து, அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்ற அந்த புகழை சொல்லிக் கொள்ளலாம். சஜிதாவுக்கு போறோம். சஜிதாவுக்கு போகும் பொழுது இங்க பாருங்க, சஜிதாவிலே சுபஹான ரப்பியல் ஆலா, சுபஹான ரப்பியல் ஆலா, சுபஹான ரப்பியல் ஆலா, அதே மாதிரி சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர் ரூஹ், அதே மாதிரி சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி என்று சொல்லிக்கொள்ளலாம். இதே மாதிரி 2 சஜிதால ஓதிக்கொள்ளலாம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, முதல் ரக்காத்தை முடிச்சுட்டு 2வது ரக்காத்துல இதே மாதிரி செஞ்சுட்டு 2வது ரக்காத்துல அமர போகிறோம். இதுல ஃபஜ்ருடைய 2வது ரக்காத்தாக இருக்குதுன்னு வைங்க, அது 2வது ரக்காத்து, அதுதான் கடைசி ரக்காத்து, அதை விட்டுருவோம். 2 வகையான அத்தஹியாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறனால 2 வகையான அத்தஹியாத், அது தஷஹுத் அமர்வு இருக்கின்ற ஒரு தொழுகை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். லுஹர் தொழுகை எடுத்துக்குவோம். லுஹர் தொழுகை 2வது ரக்காத்துல இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படி உட்காரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் உட்காரணும். இப்படி 2வது ரக்காத்துல 2 சஜிதாவை முடிச்சுட்டு அமரும் பொழுது இடது கையை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கா? வலது கைய இந்த தொட மேல படுற மாதிரி இப்படி வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி வைத்துக்கொண்டு இந்த 2 விரல், சுண்டு விரல் மோதிர விரல் இரண்டையும் மடித்து கொண்டு நடுவிரலையும் கட்டை விரலையும் வளையம் போல் வைத்துக்கொண்டு விரலை உயர்த்தி வைத்து அப்புறம் விரலை அசைக்க ஆரம்பிக்கணும். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்கி அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று வரைக்கும். அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீது மஜீத் என்று வரைக்கும் ஓதலாம். இதுல நம்ம இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம பார்வை எங்க இருக்கணும்? தொழுகையில இருக்கும் பொழுது நம்முடைய பார்வை எங்க இருக்கும்? நேரா பார்க்கலாம், சைட்ல கூட பார்க்கலாம், தப்பில்லை. வானத்தை பார்த்திடக்கூடாது, திரும்பி பார்த்திடக்கூடாது. அதே மாதிரி தொழுகையில அத்தஹியாத்துல இருக்கும் பொழுது நம்ம பார்வை விரல் அசைப்பதை பார்த்தான் இருக்க வேண்டும். லாயு ஜாவிஸ் பசரஹு இஷாரத்தஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பார்வை வேறு எங்குமே அந்த சமிக்கையில் தான் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தார்கள், வேற எங்கும் கடத்தவில்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். விரலை அசைத்துக் கொண்டிருக்கின்ற இடத்தில் தான் பார்வையை செலுத்த வேண்டும். இப்படி வைத்துக் கொள்றோமா? பின்னாடி கால் எப்படி இருக்கணும்? 2 சஜிதாவுக்கு மத்தியில உட்காரும் போது எப்படி வச்சிருப்போமோ அந்த மாதிரி வைக்கணும். இதே மாதிரிதான் 2வது ரக்காத்துல லுஹரு அசரு மகரிப் இஷா போன்ற 4 ரக்காத்துகள் 3 ரக்காத் தொழுகைகளில் முதல் அமர்வில் அமரக்கூடிய முறை. அதுல இந்த பின்னங்கால் இடது கால் இப்படி படுக்க வைத்தது போல அதன் மீது அமர்ந்திருக்க வேண்டும், வலது காலை நெட்டி வைத்திருக்க வேண்டும். 4வது ரக்காத்துல அமர்ந்திருக்கிறோம். 4வது ரக்காத்துல அத்தஹியாத்துல அமர்ந்திருக்கிறோம். அதற்கு என்ன வழிமுறை? ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. 4வது ரக்காத்துல அத்தஹியாத்து ஸலவாத்து ஓதி அதற்கு பிறகு ஒரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட
ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அல்லது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஹ்சமி வல் மஹ்ரமி என்று ஓதிக்கொள்ள வேண்டும். இப்ப நான் இப்ப 4வது ரக்காத்தினுடைய அந்த 2வது அமர்வு இருக்குல்ல, அதுல அமரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வலது காலை இப்படி மடிச்சு வச்சுட்டு இடது காலை இந்த வலது காலுக்கு அடியில விட்டுறணும். இப்படி விட்டுறணும். நம்ம இப்ப இந்த பித்தட்டை தரையில வச்சிடறோம். 2வது ரக்காத்துல பித்தட்டை இடது காலுக்கு மேல வச்சோம். இதுதான் வித்தியாசம். இப்ப நம்ம தரையில வச்சுட்டு இப்படி அமர்ந்துட்டோம், வலது காலை மடிச்சிட்டோம். இப்ப இடது கை ஸ்ட்ரைட்டா இருக்கு, வலது தொடை மீதும் முட்டுக்கால் மீதும் முன் கையை வைத்து விட்டு இந்த முழங்கைய தொடையில பட வச்சிட்டோம், உட்கார்ந்துட்டோமா. சலாம் கொடுக்கக்கூடிய அமர்வு இந்த மாதிரி அமர வேண்டும். அமர்ந்துட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யணும், அத்தஹியாத்து ஓதி சலவாத்து ஓதி ஒரு துவா ஓதி தொழுகை முடித்துக் கொள்றோம். தொழுகை முடிக்கும் பொழுது இப்ப 4வது ரக்காத்து தொழுகை முடிச்சாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இவ்வளவுதான். இந்த தலையை உருட்டுறது ஊதுறது அந்த மாதிரி எதுவும் செஞ்சிட வேண்டாம். அந்த மாதிரி செய்ய வேண்டாம் சொல்லி காட்டினார்ல, அந்த மாதிரி செஞ்சிட வேண்டாம். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த தொழுகையினுடைய செய்முறை விளக்கம். இப்படி எல்லாம் பார்த்த உடனே என்னடா 2வது ரக்காத்துல காலை இப்படி வச்சு 4வது ரக்காத்துல இப்படி வைக்க முடியுமாங்கிற பயம் எல்லாம் சில பேருக்கு வரும். சில பேருக்கு முடியாது, வயதானவர்கள் அல்லது காலில் அடிப்பட்டவர்களுக்கெல்லாம் முடியாதுன்னு சொன்னா அவர்களுக்கு அது அந்த கடமை பொருந்தாது. கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்க வேண்டியது, ஈஸி தான் இது. போக போக அதை பழகிக் கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகைக்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்று ஒரு முறை சொல்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று 3 தடவை சொல்லி அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த ரப்பனா யாதல் ஜலாலி வல் இக்ராம் ஓதணும். சரிங்களா?